Hi friends, welcome to our channel Tamilbutterfly. இன்னைக்கு நாம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம் friends. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரி scissors எல்லாமே நம்ம ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒன்று தான் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு தேவைப்படுறது இந்த மாதிரி ரெண்டே சின்ன பீஸ் கிளாத் மட்டும்தான். இதில் நீங்க scissors மட்டும் இல்லை, வேற ஏதாவது குட்டி குட்டியாக உங்ககிட்ட திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட லென்த் நான் ஒரு 11 inches எடுத்திருக்கேன். இதோட நீளம் 11 inches எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதோட ஹைட் 8.5 inches எடுத்திருக்கேன். இதோட நீளம் 11 inch 11 inch எடுத்திருக்கேன். இதோட உயரம் 8.5 inch எடுத்திருக்கேன். 8.5 inches எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு 2 பீஸ் வேணும். இது ரெண்டும் ஒரே கலர்லயும் எடுத்துக்கலாம், இல்லை வேற கலர்ல கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பீஸ் ஒன்று வேணும். இதோட நீளம் 4 inch எடுத்திருக்கேன். இதோட உயரம் 2 inch இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம செவர்லலாம் மாட்டுறதுக்கு அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டி பீஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பீஸை நம்ம அடிச்சிடலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் மடித்து அதை இன்னொரு வாட்டி கூட மடித்து நம்ம மிஷினில் வச்சு தச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பெரிய 2 பீஸையும் தச்சிடலாம். அதுக்கு அதோட 2 பீஸோட நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம மிஷினில் வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு மீதி 3 பக்கத்தையும் நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு திருப்ப முடியும். திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டுட்ருக்கும் போதே நம்ம தச்சு வச்சுருந்த அந்த குட்டி பீஸையும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னரில் இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ளே இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இதை நம்ம சுற்றி தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும்போது நம்ம 3 பக்கம் மட்டும் தைச்சிக்கலாம். ஏதாவது ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம இப்போ தைக்க வேண்டாம். அதை நம்ம திருப்பிட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கலாம். இது திருப்பும்போது இந்த கார்னர் பக்கத்தில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு திருப்பும்போது அந்த கார்னர் சைடு எல்லாமே நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இது திருப்பும்போதே நம்ம தச்சிருக்கக்கூடிய அந்த ஹேண்டிலும் இந்த மாதிரி கரெக்டாக வெளியே வந்துடும். இப்போ இந்த கார்னர் சைடு எல்லாமே கையை விட்டு நம்ம கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய பக்கத்தை நம்ம இந்த மாதிரி மடித்து அது ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை மடிக்கும்போது 2 கிளாத்துமே இந்த மாதிரி உள்ளே இருக்க மாதிரி பார்த்து மடித்து தைச்சிக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இந்த தையல் ஒரு பக்கம் மட்டும் நமக்கு தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம சுற்றி 4 பக்கமுமே இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா அந்த ஒரு பக்கத்தோட போதும். இப்போ 4 பக்கமுமே தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் இதை தைக்க போகிறோம். இப்போது இதில் நம்ம நீளம் அதிகமாக இந்த 11 inch எடுத்த அந்த பக்கத்தில் அதோட ஒரு கார்னரை இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். மடித்து இதில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இதை மடிக்கும்போது கரெக்டாக அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கார்னர் மட்டும் கரெக்டாக இந்த மாதிரி கிராஸாக வர்ற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோதான். இதுக்கு நான் தனியாக அளவெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்மளோட லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த பக்கத்தை இந்த மாதிரி திரும்ப இன்னொரு மடிப்பு மடிச்சிக்கலாம். இதை மடிக்கும்போது இந்த மாதிரி கீழே கார்னர் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா போதும். இப்படி மடிக்கும்போது ரைட் சைடில் இன்னும் கொஞ்சம் பீஸ் நீளமாக இருக்கும். அதை நம்ம 3வது ஸ்டெப்பாக இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். இதை மடிச்சுட்டு அப்படியே நம்ம மிஷினில் வச்சு சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த ரைட் சைட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது தைக்கும்போது நம்ம மடிச்சிருக்க அந்த 3 மடிப்புமே ஒன்றா இருக்க மாதிரி பார்த்து தைச்சிக்கணும். இதை தைச்சிட்டு கீழே எண்டில் வரும்போது கொஞ்சம் நீளமாக கிராஸாக இருக்கும். அதை நம்ம உள்ளே கொஞ்சம் மடித்து வச்சுக்கலாம். மடித்து தைச்சோன்னா அந்த இடம் ஒரு மாதிரி இருக்காது, இல்லைனா அது மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி தைச்சிட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம மேலே வரைக்கும் ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சிசர் ஆர்கனைசர் ரெடி ஆயிருச்சு. இன்னும் மீதி இருக்கக்கூடிய அந்த நூல் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சிசர் எல்லாமே இதில் வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இதில் நம்ம 3 சிசர் இல்லைன்னா 4 சிசர் கூட வச்சுக்கலாம். இது நம்ம சிசர் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஆர்கனைசராக கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம தைச்சிருந்த அந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி நான் இப்போ வாலில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிஷின் பக்கத்துலேயே நம்ம மாட்டி விட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பை பை.